ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். 2024 வருஷத்துக்கான இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் இப்போ நம்ம அடி எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் இந்த ஒரே ஒரு பொருள், சக்தி வாய்ந்த பொருள் உங்கள் கையில் இருந்தாலே உங்களோட எல்லா விதமான தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி பண்ணிக்க முடியும். பல சாபங்கள் நீங்கும். அது என்ன பொருள், அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பொருளை எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பிறந்திருக்கக்கூடிய இந்த ஒரு கார்த்திகை மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாதம். தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயே தீபம் ஏற்றி வழிபடுறது நமக்கு எக்கச்சக்கமான பலன்களை ஏற்படுத்தும். சாதாரணமாக உங்களோட ஓய்வு நேரங்களில் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றதுக்கும், அதுவே நீங்கள் கோவிலுக்காக பிரத்யேகமாக நேரம் ஒதுக்கி அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் என்ன கடவுளை வணங்கினாலும் அந்த கடவுளுக்காக ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு மன நிறைவு கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த தீப வழிபாட்டுக்குரிய மாதம் தான் இந்த ஒரு கார்த்திகை மாதம். மற்ற மாதங்களில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதுக்கும், கார்த்திகை மாதத்தில் நீங்கள் தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதுக்கும் நிறைய பலன்கள் இருக்குது. இந்த கார்த்திகை மாதத்தில் நாம் சிவபெருமானோட வழிபாடு, முருகனோட வழிபாடு, ஐயப்பனோட வழிபாடுன்னு சொல்லி எல்லா தெய்வங்களோட வழிபாடும் நம்ம சேர்ந்து பெற முடியும். அதில் குறிப்பாக இந்த முருகப்பெருமானுக்குரிய இந்த ஒரு கார்த்திகை நட்சத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த ஒரு பலன் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய 30 நாட்கள் நீங்கள் பெற முடியும். அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு தான் உங்கள் வீட்டோட பூஜை அறையிலையும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் அகல்விளக்கு ஏற்றி தீப வழிபாடு செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது. தினமும், அதாவது கார்த்திகை மாதத்தோட எல்லா நாட்களுமே வீட்டோட பூஜை அறையில், சமையல் அறையில், உங்கள் வீட்டோட நிலைவாசல் படியில் 2 அகல்விளக்கை ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா தினமும் நீங்கள் முருகப்பெருமாள் அருளையும், என்ன தெய்வங்களை வேண்டீங்களோ அந்த தெய்வத்துக்கான அருளை நீங்கள் பிரத்யேகமாக பெற முடியும். தமிழ் மாதங்களில் 8வது மாதமாக வரக்கூடிய இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் எக்கச்சக்கமான விசேஷ நாட்கள் வரும். அந்த ஒரு விசேஷ நாட்களையும் நீங்கள் மற்ற மாதங்களை கொண்டாடுறதை விட இந்த மாதத்தை நீங்கள் கொண்டாடினீங்கன்னா, வழிபாடு நடத்துனீங்க, விரதம் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தனி பலனை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷமாக இருக்கட்டும், இல்லை கார்த்திகை நட்சத்திரத்தில் வரக்கூடிய கிருத்திகை விரதமாக இருக்கட்டும், சங்கடகர சதுர்த்தி, இது மாதிரி எல்லா விரத நாட்களும் கார்த்திகை மாதத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களோட வேண்டுதல், உங்களோட கோரிக்கை தெய்வத்துக்கு நேரடியாக போய் சேரும். இன்னொரு பக்கம் நம்மளோட பாவங்களை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஒரு கார்த்திகை மாத வழிபாடு ரொம்பவே கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று முன்னோர்கள் சாபமாக இருக்கும், பித்ரு சாபமாக இருக்கும், அப்படின்னா குலதெய்வ சாபமாக இருக்கும். என்ன சாபம் இருந்தாலும் அந்த சாபம் எல்லாத்தையும் போக்கி பல புண்ணிய கருமாக்கள் உங்களை வந்து சேரணும். நல்லது மட்டுமே செஞ்சுருக்கீங்க, உங்களை மட்டும் இல்லை, உங்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய உங்கள் தலைமுறையினருக்கும் அது மிகப்பெரிய செல்வ செழிப்பை ஏற்படுத்தணும். அப்படின்னா இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகார முறையை, வழிபாட்டு முறையை கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் செஞ்சால் கூட போதும். அதுக்காக தான் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. இந்த பொருள் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பொருள். முருகப்பெருமானோட வழிபாட்டில் இந்த பொருளுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்குது. அது என்ன பொருள் அப்படின்னா திணை. பார்க்கறதுக்கு வெண்கடுகு மாதிரியே தெரியும், ஆனால் இது வெண்கடுகு கிடையாது, திணை. தானியங்கள் விற்கக்கூடிய கடைகள்லையும் நாட்டு மருந்து கடைகள்லையும் இந்த திணை ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான். எல்லாராலையும் எல்லா நேரத்துலையும் வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஒரு திணை. முருகனோட வழிபாட்டில் தேனும் திணை மாவும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? அந்த திணை மாவு இந்த ஒரு திணைன்னு சொல்லக்கூடிய தானியத்தை தான் எடுக்கிறாங்க. முருகப்பெருமானோட எல்லா வழிபாட்டிலையும் நீங்கள் இந்த திணை மாவை பயன்படுத்தலாம். அதுக்கு உதாரணமாக இந்த கார்த்திகை மாதத்தில் நிறைய விரத நாட்கள் வரும். சஷ்டி விரதம், கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்லி முருகனுக்குரிய பல விரத நாட்கள் வருதுல்ல, அந்த விரத நாட்களாக இருக்கட்டும், இல்லை முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமை வருது, அந்த செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும், இதில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் உங்களை விருப்பப்பட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் அந்த ஒரு நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சஷ்டியையோ கிருத்திகை நட்சத்திரத்தையோ கடந்து வந்துட்டீங்கன்னா பரவாயில்ல, இந்த மாதத்தில் இன்னும் 2-3 செவ்வாய்க்கிழமைகள் இருக்குது, அதை பயன்படுத்தி கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். திணை அப்படிங்கிறது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு மட்டுமல்ல, பறவைகளுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக இந்த திணை. யார் வீட்டிலலாம் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த திணையை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பறவைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளில் இந்த திணை ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த திணையை நீங்கள் எந்த முறையில் வேணால் பயன்படுத்திக்கலாம். இப்போ நாம் 2 முறை சொல்கிறோம், அந்த 2 முறையில் எந்த முறை வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாட்டை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா
மாலை ஒரு 6 மணிக்கு மேலே, அதாவது கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையோ இல்லை சஷ்டி விரதம் அன்னைக்கோ நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க. மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுக்குன்னு பிரத்யேகமாக நீங்கள் எந்த நைவேத்தியம் செய்கிறீங்களோ இல்லையோ, இந்த திணை இருக்குல்ல, இந்த திணை தானியமாக இருந்தாலும் சரி, இல்லை திணை மாவு அப்படிங்கிறதே கடைகளில் கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக அந்த மளிகை கடைகளில் இந்த திணை மாவு கிடைக்கும். அந்த திணை மாவை வாங்கிட்டு அதில் கொஞ்சமாக தேன் சேர்த்து 2-3 ஏலக்காய் சேர்த்து அதை திணை மாவை உருண்டையாக பிடிச்சு வச்சாலும் சரி, இல்லை அப்படியே நீங்கள் மாவிளக்கு போடுற மாதிரி முருகப்பெருமானுக்கு ஒரு விளக்கு போட்டாலும் சரி. திணை மாவை பயன்படுத்தி முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய இந்த ஒரு வேண்டுதல் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வேண்டுதல். நம்ம முன்னாடியே சொன்னோம், மாதம் வரக்கூடிய அந்த ஒரு நாள் கார்த்திகை நட்சத்திரம் வருதுல, கிருத்திகை விரதம், அந்த நாளில் நீங்கள் முருகனை வழிபட்ட ஒரு பலனை இந்த மாதம் முழுக்க நீங்கள் பெற முடியும். ஒரு நாள் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா முருகப்பெருமானை. அதுக்கு தான் முருகப்பெருமானுக்கு உட்காந்து ஏதாவது ஒரு நாளை இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. திணையை வாங்கிட்டு வீட்டில் மிக்சியில் லைட்டாக கொஞ்சம் மாவாக பொடி பண்ணி அதில் தேன் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து அதை மாவிளக்காக பிடிச்சோ இல்லை உருண்டையாக பிடிச்சோ முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக செஞ்சு வச்சு படைக்கலாம். அதுக்கப்புறம் அதை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் உங்கள் அக்கம் பக்தருக்கும் அதை பிரசாதமாக கொடுக்கலாம். ஒருவேளை திணை மாவு கிடைக்கல, இல்லை இருக்கக்கூடிய திணையை மாவாக மாற்ற முடியலையா, பரவாயில்லை. சின்னதாக ஒரு தட்டில் இப்போ நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி முருகப்பெருமான் ஃபோட்டோவுக்கு முன்னாடி இந்த திணை இருக்கு இல்லையா, முழுசாக அரைக்காமல் மாவு மாதிரி இல்லாமல் முழுசாக இருக்கக்கூடிய அந்த திணையை முருகப்பெருமானுக்கு அப்படியே நைவேத்தியமாக வச்சு படைச்சிட்டு அன்றைக்கோ இல்லை அதுக்கு மறுநாளோ உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு வரக்கூடிய இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு இந்த திணை மாவை நீங்கள் உங்கள் கையால் தானமாக கொடுக்கணும். பறவைகளுக்கு உங்கள் கையால் நீங்கள் திணையை தானமாக கொடுத்தீங்கன்னா முன்னோர்கள் சாபம் நீங்கும், பித்ரு சாபம் நீங்கும், பல ஜென்ம சாபம் விலகி உங்கள் குடும்பத்துக்கு பாவ விமோச்சனம் கிடைக்கும். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சாபங்களும் நீங்கள் பெற்றாலே அந்த குடும்பத்துக்கு எல்லா விதமான செல்வங்களும் சேரும்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். மாதத்தில் ஏதாவது ஒரு நாள், மாதம் முழுக்க செஞ்சால் கூட பெரிய பாக்கியம், பெரிய புண்ணியம் தான். ஆனால் மாதம் முழுக்க செய்ய முடியாதவங்க ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை, இல்லையா என்னால் கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா செவ்வாய்க்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்ய முடியாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஒரு வாரமும் ஏதாவது ஒரு வேண்டுதல் மனசில் நினச்சிக்கிட்டு முருகப்பெருமானுக்கு திணையை மாவாக தயார் செஞ்சு மாவிளக்கு மாதிரி தயார் செஞ்சு நீங்கள் விளக்கு போட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா வெறும் திணையை முருகப்பெருமானுக்கு படைச்சிட்டு அதை காக்கை குருவிகளுக்கு தானமாக கொடுத்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே பலன் தான். மாவாக செஞ்சிங்கன்னா நீங்களும் உங்களை சுற்றிக்கவங்களும் அதை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்க போகிறீங்க. முழு திணையாக வச்சு படைக்கிறீங்கன்னா அதை காக்கை குருவிகளுக்கு தானமாக போட போகிறீங்க. இல்லைனா ஒரு செவ்வாய்க்கிழமை திணையை மாவாக செஞ்சு முருகனுக்கு படைச்சிட்டு அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை திணையை முழுசாக படைச்சி காக்கைகளுக்கு குருவிகளுக்கு தானமாக கொடுங்க. அப்படி ஒருவேளை மாவையே நீங்கள் தானமாக பண்ணணும்னா திணை மாவில் கொஞ்சமாக இனிப்பு சேர்த்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகளை தூவி விடுங்க. அதில் ஒரு 500,000 எறும்புகள் இருக்கும். அந்த 500,000 எறும்புகள் ஜீவராசிகள் சாப்பிடும். அது எல்லாமே ஒரு ஜீவராசிகள் சாப்பிட்டு உங்களை வாயார வாழ்த்திட்டு போகும். அது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா? அதனால் இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் உங்கள் வழிபாட்டில் இந்த திணைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஏதாவது ஒரு நாள் இதுக்காக ஒதுக்கி முருகப்பெருமானோட அருளையும் உங்கள் முன்னோரோட அருளையும் ஒரு சேர பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.